நான் உன்னை மன்னிக்கிறேன். நடந்த எல்லாத்தையும் மறந்துடுறேன். நான் உன்னை என் மகளா ஏத்துக்கிறேன். நீ இப்பவே என் மகளா நம்ம வீட்டுக்கு வரலாம். என்னோட திரும்ப சேர்ந்து வாழலாம். நான் உன் பிள்ளைங்கள நான் பாத்துக்கிறேன். இனிமே அவங்களுக்கு எல்லாமுமா நான் இருக்கேன். இவ்வளவு ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்குன்னு உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது நீ ஏன் தனியா கஷ்டப்படணும்? நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அம்மா, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? ஐயோ அம்மா, உங்களை பார்க்காம உங்க கூட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் சாகிறதுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன மன்னிச்சிட மாட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை அன்பா பேசிட மாட்டீங்களான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தம்மா. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு இது போதுமா? இதுக்கு மேல வேற என்ன எனக்கு வேணும்? உடனே நான் போய் என் பிள்ளைங்க கிட்ட. ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கல்லம்மா, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேம்மா. நீ உன் புருஷனை மொத்தமா தலை முழுகிட்டு வரணும். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நீ உன் அண்ணன் மேல உயிரே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நீ பிரகாஷோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமாகி இருக்க மாட்டேன். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அத பண்ணது உன்னோட புருஷன், அந்த துரோகி. நீ அந்த துரோகியோட பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் நீ என் பொண்ணா இருக்க முடியாது.